எங்களுக்கு கிருபையாக நேசிக்கிறீங்க பரலோக தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேங்க தாவே. நீர் எப்போதும் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர், எங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறீர். இந்த ஆராதனை வேலையை கத்தர் முழுவதுமாக கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபைகள் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் பிரச்சனை எங்களை நடத்தட்டும். உங்கள் சமூகம் ஒவ்வொரு நாள் எங்களை சூழ்ந்து கொள்ள கத்தர் கிருபையை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை கத்தர் செய்கிறதற்காக நன்றி. பெரிய கிருபைகளை கத்தர் தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் மகிமையும் உங்கள் பிரசனமும் ஒவ்வொரு நாள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட கத்தர் கிருபூற்றி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரச்சனை எங்களை நடத்திட்டு ஆண்டவரே. உங்கள் சமூகம் ஒவ்வொரு நாள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட கத்தர் கிருபூற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதுமாக கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீ தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உங்கள் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் அவர் ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக கத்தர் கிருபை பாராட்டிருக்கிற வேத வசனம் சொல்லுகிறது, என் அலைச்சல்களை கத்தர் அறிந்திருக்கிறேன், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல அவர் நம்முடைய அலைச்சல்கள் எல்லாம் கத்தர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் கத்தர் அறிந்து, நம்முடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய அலைச்சல்களின் பிரயாசங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவைகளுக்கு ஏற்ற பலனை கத்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நம் கண்ணீர் யாவுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் இந்த ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நாம் எந்த நிலையில் வந்திருந்தாலும் நம்முடைய அலைச்சல்களையும் நம்முடைய கண்ணீரையும் அறிந்திருக்கிற தகப்பு நிச்சயமாகவே அவைகளுக்கு பதில் கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். ஆகாருடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் அலைந்த ஆகாருடைய அலைச்சல்களை கத்தர் அறிந்து அவளுக்கு துறவை ஏற்படுத்தின ஆண்டவர், அவர் நமக்காக ஒரு துறவை ஏற்படுத்துகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எங்கள் நம்பிக்கையோடு அவரை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் சர்வ வல்லவர், நீர் எப்போதும் நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிற தகப்பன் எப்போதும் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்கள் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே, நான் பயப்படும் சார்ந்து கொள்வே, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரின் கையில் வீழாமல் காத்தி, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரின் கையில் வீழாமல் காத்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே
அபிஷேகம் செய்தி சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரை துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்கள் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள். எல்லா நம்பிக்கையோடு சொல்லுவோமே, பயப்படும் உம்மை சார்ந்து கொள்வே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தகப்பனிருக்க பயம் ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தகப்பனிருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் என் அலைச்சல்களை வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுவோமே, என் கண்ணீரை ஆவையும் அவர் துருத்தியிலே வைத்து எனக்கு பதில் கொடுக்கிறவர், என் கண்ணீர் யாவைக்கும் பதில் கொடுப்பவரே, எல்லாம் கணக்கில் வைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தகப்பனிருக்க பயம் ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தகப்பனிருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. அலைச்சல்களை ஆமென் அறிந்தவரே, கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவர். ஆராதிக்கிற அந்த நேரத்தில் அவர் நம் கண்ணீரை யாவைக்கும் பதில் கொடுக்கிறவர், எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர், எப்போதும் என்னோடு கூட. கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தி, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தி. சத்துருக்கள் முன்பு
என்னையினாலே அபிஷேகம் செய்தீர். அலைச்சல்களை அறிந்தவரே கண்ணீரையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே எங்கள் உறைவிடமே உமக்கே. மறைவிடமே உறைவிடமே எங்கள் மறைவிடமே. மறைவிடமே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா எங்கும் நிறைந்த யெகோவா ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்க நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. இயேசுவே நீரே ஆராதனைக்குரியவரே. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை என் இயேசுவே. ஆராதனை உமக்கே ஆராதிக்கிறோம். சத்திய தேவனே உம்மை உயர்த்தி ஆவியோடு ஆராதிக்கிறோம். நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உண்மையோடு ஆராதிக்கிறோம். சத்திய தேவனே உம்மை உயர்த்தி நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை
எல்லாரும் இணைந்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் தூய ஆவியானவர், அவர் நித்தியமானவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை சாட்சி உள்ளவனாக நிறுத்துகிற ஆவியானவரே. ஆராதனை இதே ஆராதனைக்குரியவர், நீர் போற்றப்படத்தக்கவரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே, எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்தவரே. யெகோவா ஈரே பார்த்து கொள்வி, ஆவியோடு ஆராதிக்கிறோ. யெகோவா நிசியே வெற்றி தருவி, உண்மையோடு ஆராதிக்கிறோ. யெகோவா ஈரே நம்பிக்கையோடு சொல்லுவோமே. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசியே என் வாழ்க்கையில வெற்றி தருபவர், ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை என்றும் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. உண்மையில் இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீரே எங்கும் நிறைந்தவர், நீர் வெற்றி தருகிறவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்கப்பா. உங்க பிரசன்னம் எங்களை எப்போதும் சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களை பலப்படுத்தி நடத்துங்க. ஆசீர்வதி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை ஆராதனை வேலைக்காரண்டி ஒரு வாரம் ஆராதனை ஆன்லைனில் பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார். பாடல் ஆராதனையை செய்தியை கேட்டு உங்களுடைய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்திவர். இயற்கை கால செல்சாத கரடு தடையெல்லாம் கிடைத்து பங்குற மக்களையும் ஆசீர்வதியும். உடைய நாமம் மைப்படட்டும். நான் எனக்கு சிறுவனை எனக்கு பெருகணும். உடைய நாமமே உயர்த்தப்படணும். பாடல் குண பாடலையும் எல்லாவற்றையும் செய்தி குணம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஒரு வார்த்தையும் ஜனங்களுடைய கண்களை திறக்கணும், உருவாக்கப்படணும், உயிர்ப்பிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வாரம் ஆராதனை ஆன்லைனில் பார்த்து பாடல் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். பிதாக்கும் பரிசுத்த ஆவியானவர் திரையை தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இன்றைய தினம் பாடல் ஆராதனையை கேட்டு தொடர்ந்து செய்தி குண பாட்டையும் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. சொத்தீரம் ஸ்தோத்திரம் யெகோவாவுக்கே துதி சாட்டிடுவோம் என்றுமே. சொத்தீரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாட்டிடுவோம் என்றுமே. செக்கிலிருந்தமை மீட்டெடுத்தென்றும் அட்டியே தேற்றுவதா
இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் ஓடு இருப்பேன் என்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் கடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலனளிப்பான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலனளிப்பான். நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவை கிருபை என்றார். நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவை கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். திகையாதே கலங்காதே என்றுரை தாரவர் திக்கற்றோராய் கைவிடா. திகையாதே கலங்காதே என்றுரை தாரவர் திக்கற்றோராய் கைவிடா. பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் வாயினில் மேய்ப்பனவர். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் வாயினில் மேய்ப்பனவர். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். சிங்கத்தின் குட்டிகள் தாட்சி அடைந்தாலும் பங்கவராது காப்பான். சிங்கத்தின் குட்டிகள் தாட்சி அடைந்தாலும் பங்கவராது காப்பான். நம்மையே மீட்கவை தம்மையே ஈந்து தரணியில் ஆண்டுயிர்த்தான். நம்மையே மீட்கவை தம்மையே ஈந்து தரணியில் மாட்டுயிர்த்தான். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன்.
இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்து சீயோனில் சேர்த்திடுவான். சீயோனின் ராஜாவாய் சீக்கிரம் வந்து சீயோனில் சேர்த்திடுவான். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவர் இயேசுவை சந்திக்கும் நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாத்திடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாத்திடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தமை மீட்டெடுத்தென்றும் ஆக்கியே தேற்றுவதா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன். தேவன் கொண்டாட்டம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்ல போகிறோம். கடந்த வாரங்களிலே மந்த நிலைமை உந்தி நடக்கிற அனுபவம், அவருடைய பின்மாற்ற நிலையிலிருந்து மறுபடியும் கர்த்தர் தான் தெய்வம் என்பதை ஜனங்களுடைய கண்கள் திறப்பதற்கு, அவர்கள் கர்த்தரை அறிவதற்கு, பாகால் தெய்வம் அல்ல கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிவதற்கு எளிய பரிவிடத்தில் ஒரு அக்கினை இறக்கி பாகாலை சேவித்த ஜனங்களும் பூசாரிகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறியும் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினை இறக்கி அந்த பலிபீடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பட்சித்ததை கண்ட எல்லா ஜனங்கள் கர்த்தர் தான் தெய்வம் என்பதை, பாகால் தெய்வம் என்று ஜனங்களை இடறி வைத்து சாபத்துக்குள்ளான ஆகாப் ஏசபேல் அவருடைய ராஜ்ய பாரத்தில் பொய்யான திரையை கிழித்து உண்மையான செய்தியை, உண்மையான நிலைமையை கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிப்பதற்கு எலியாவை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுடைய மனுக்கண்களை திறந்து அந்த ஜனங்கள் கர்த்தர் தான் தெய்வம் என்று நம்பி தேவனுக்கிட்ட தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த எலியாவை கர்த்தர் தொடர்ந்து சுழல் காற்றில் நித்தியத்தில் எடுத்துக்கொண்டார் என்று தியானித்தோம். இந்த அதே 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபைகளை தந்து தேவன் தம்மை மகிமையை வெளிப்படுத்துவாராக. எலியாவின் வாழ்க்கை எப்படி எல்லாவற்றையும் இழந்தும் தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவன் இழக்காத ஒரு தேவ மனுஷனாக, கர்த்தர்க்கண்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதனாக எல்லாத்தையும் இழந்தான். ஆனாலும் கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தையும் தேவனை இழக்கலை. அவனுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய உண்மை செல்வம் என்னன்னா கர்த்தர் தான் தெய்வம். அந்த சத்தியம் அவருக்குள்ளே இருந்ததுனால ஆண்டவருக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை தேசம் முழுமைக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரமாக
கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். நித்திய மகிமைக்குள்ள தேவ ராஜ்யத்தில் அவர் பிரவேசிக்கக்கூடிய வரையும் அவர் காணப்பட்ட எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் மகிமைப்பட்டார். இன்னைக்கு 1 Samuel 19 அதிகாரம் 16 21 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்க்கால்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12,000 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு இயேசுவின் நிழலாக செயல்பட்டிருக்கிறார். இயேசுவுக்கும் எலிசாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் காணப்படும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை செய்தாரோ அதே போல இவரும் கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் 42 ஒற்றுமைகள் இருக்கிறது. இயேசுவின் நிழலாக யோசேப்பு செயல்பட்ட விதத்தில் 42 ஒற்றுமைகள். அதே போல் இயேசுவுக்கு நிழலாய் செயல்பட்ட எலிசாட்ட ஒரு 10 விதமான ஒற்றுமைகள். எப்போதுமே இவங்கள் எல்லாம் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு அற்புதமான. எலியா ஒரு 8 அற்புதம்னா எலிசா ஒரு 16 அற்புதம் செய்தார். ஒவ்வொரு விதமான நன்மைகள் மூலமாக, ஆசீர்வாதத்தின் மூலமாக 2 பேரும். இவர் யோர்தானில் இருந்து தான் ஊழியத்தை ஆரம்பித்தார் இயேசு கிறிஸ்துவும். இவனும் யோர்தானிலிருந்து எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வை அடித்து அந்த நதியை 2ஆய் பிளந்து அவன் கடந்து வந்து தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். 2 பேருடைய ஒற்றுமை. அதே போல் தண்ணீரை விழுந்த, ஜலத்தில் விழுந்த அந்த கோடாரியை மிதக்க வைக்க எலிசா ஒரு கம்பை வெட்டி போட்டு அந்த கோடாரியை மிதக்க வைத்தார். இயேசு கிறிஸ்துவும் பேதுருவை கடலின் மேலே நடக்க வைத்தார். கொஞ்சம் உணவை கொண்டு பல ஆயிரம் பேருக்கு போஷிக்கிற அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவும் செய்தார், எலிசாவையும் கொண்டு கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, எலிசானுடைய மரித்த சரீரத்தை கொண்டு போட்ட உடனே அங்கே இன்னொரு அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தில் இருந்த எலும்புகள். அப்போது எலிசாவுடைய சரீரம் பட்டவுடனே அந்த வாலிபன் மரித்தவன் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கான். எலிசாவுடைய சரீரம் பட்ட உடனே அந்த கல்லறையில் இருக்கிறத உயிர் தள்ளப்பட்ட அந்த எலும்புகளுக்கு உயிரடைஞ்சு இந்த வாலிபன் பிழைத்தானான். அதே போல் இயேசு கிறிஸ்து மரித்து பல கோடி மக்களாய் நமக்கும் ஒரு உயிர் தெழுதலை, நமக்காக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிற வல்லமை உடையவராக அவரும் எண்ணெய் கொண்டு அநேக காலி பாத்திரங்களை ஆசீர்வாதமாக கொண்டு வந்தார். இவர் திராட்சை ரசத்தை அநேகருக்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி கொடுத்தார். இப்படியே இயேசு கிறிஸ்து எலிசாவின் மூலம் அநேக ஒற்றுமைகள் இருக்கிறது. எலிசாவின் வேலைக்காரன் கேயாசியும் பணத்துக்கு ஆசைப்பட்டான். அதே போல் இயேசு கிறிஸ்துவோடைய இந்த யூதாசும் பண ஆசைக்காரனை காட்டி கொடுத்தான். இயேசுவும்
குஷ்டரோகியை சுத்தமாக்கினார். எலிசா மூலமாக குஷ்டரோகி சுத்தமாக்கப்பட்டான். இப்படி அநேக அற்புதங்கள் அதிசயம் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒற்றுமை காணப்பட்டது. இப்படி எலிசாவும் நாகமானுடைய குஷ்டரோகியை சுத்தமாக்கி இஸ்ரவேலின் தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை நிரூபித்தார். சரி, இப்போ எலிசாவை குறித்து மறுபடி படிமா 2 ராஜாக்கள் 19:16 மறுபடி படி. பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சரி, அப்ப எலிசா என்றால் என்ன அர்த்தம்னா 2 விதமான அர்த்தம் இருக்கு. தேவன் எனது ரட்சிப்பு, இல்லைன்னா அடுத்த 2வது அர்த்தம் தேவனுடைய ரட்சிப்பு. தேவன் என்னுடைய ரட்சிப்பு, இல்லைன்னா தேவனுடைய ரட்சிப்பு. தேவனையே ரட்சிப்பாய் கொண்ட இந்த எலிசா வாழ்க்கையில அவனையே ரட்சகனா கர்த்தர் பயன்படுத்தினார். எனக்கு எல்லாமே ஆண்டவர் தேவன் கர்த்தர் தான், ஆண்டவரை இயேசு தான் 100%. அப்படி சார்ந்து வாழுகிற அனுபவம் உள்ள ஒவ்வொருவரும் தேவனே எனது ரட்சிப்பு. அப்படிப்பட்டவர்கள்லாம் கர்த்தர் மோசேயே பலரை கர்த்தர் ரட்சகனாக பயன்படுத்தினார். அவங்க எல்லாமே தேவனையே என் ஆண்டவர் தான் எல்லாமே என்று 100% ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறவர்கள். 2 கொரிந்தியர் 12:9 கூட பவுல் சொல்லுகிறார், வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்றாரு, நான் பலவீனமாய் இருக்கிறதுனாலே அவர் எனக்கு பலனா இருக்கிறார். பவுல் சொல்லிட்டாரு, அந்த பலவீனம் நீங்கும்படி ஜெபிச்சாரு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஊரார் அறிய உலகம் அறிய எது பலவீனமோ. நம்ம பலவீனம் பலருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மளை தேவன் பலனாய் இருந்து நடத்துகிறார். அதைத்தான் பவுல் வாழ்க்கையை விரும்பினார். நான் பலவீனன்னு ஊராறு தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பலவீனமான மனிதன் தான் எலிசா. எலிசாங்கிற பேரே தேவனே எனது ரட்சிப்பு. ஆனால் எலிசாவுக்கு ஒரு தீரா வியாதி இருந்தது. அதை குறித்து சொல்லும்போது என் பலவீனத்தின் துக்கம் அப்படின்னா, அந்த பலவீனம் இருக்க போய் நோய் இருக்கும்போது தான், அதனால அவர் தலையெல்லாம் சொட்ட தலையா. இன்னும் எபிரேய நிருபத்தில் எபிரேய ரபிமார்கள்லாம் எழுதும்போது புருவத்தில் கூட முடியிருக்காங்க. இந்த கேன்சர் இப்படி நோய் உள்ளவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக காணப்படுவாங்க. அந்த சூழ்நிலையில் எலியா எல்லாவற்றையும் இழந்தவன். எலிசா முற்றிலும் பலவீனமான மனுஷன். அதனால தான் அங்கே இருக்கிற சின்ன பிள்ளை கூட மொட்டை தலையா ஏறிவான்னு சொல்லி பரியாசம் பண்ணும்போது சபிச்சார். 42 பிள்ளைகளை கரடி படிச்சு இது போட்டுச்சு. அவர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பலவீனங்களை சுமக்கிற ஒரு தெய்வ மனிதனாக இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள பலசாலியாக இருந்திருக்கிறார். அவருடைய பெயருக்குள்ள அர்த்தமே பலவீனத்தின் துக்கம். எலிசா என்றால் பெயருக்குரிய அர்த்தம் தேவனே எனது ரட்சிப்பு. ஆனால் அவருடைய சரீரத்தில் என்னன்னா பலவீனத்தின் துக்கம். அவ்வளவு நோய், கொடிய நோய் சரீரத்தாலும் அவர் மூலம் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவர் நடத்தினார். ஒரு நிலையில அந்த விசுவாசத்தில் வல்லமையுள்ள பாத்திரமாக எலிசா காணப்பட்டிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 3வது வசனம்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். வாசிக்கலாம்.
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. அப்போ ஆனால் எளிமை என்பது என்னது? வாழ்க்கையில் ஆண்டவரையே சார்ந்து, அவர் இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆண்டவர் தான். இன்னும் 100% ஆண்டவரே சார்ந்து வாழுகிற வாழ்க்கைக்கு தான் எளிமை நத்தம். மோசே முற்பிதாக்கள் எல்லாமே ஆண்டவரையே சார்ந்து அவரை பலனாய் கொண்டு வாழ்ந்தவர்கள். தன்னிச்சையா சுயமா இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனால் நான் சுயமாய் உண்டு, சுயமாக பேசலை, சுயமாக செய்யலை, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறேன்னு சொன்னவர். இயேசுவும் பிதாவையே சார்ந்து இருந்தார். எலிசாவும் ஆண்டவரையே சார்ந்தார். ஆபேல் மேகோலா அப்படின்னா பலவீனத்தின் துக்கம். அந்த ஊர் ஆபேல் மேகோலா என்ன ஊரானாகிய ஆபேல் மேகலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரன். எலிசாவை ஒரு அடையாளம் சொல்லணும், திரும்ப அந்த வசனத்தை படிக்கணும். ஆபேல் மேகலா. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய. அப்ப ஆபேல் மேகோலா அப்படின்னா பலவீனத்தின் துக்கம், பலவீனத்தின் துக்க நிறைந்த மனிதன் அப்படின்னு அர்த்தம். ஆபேல் மேகோலா. எப்போவுமே எலிசாவை கூப்பிடும்போது ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரன் எலிசா. அப்போ ஒரு பலவீனத்தின்ல அவனுக்கு இருக்கிற பலவீனத்தினால துக்க நிறைந்த மனிதனா. எல்லாரும் அந்த பலவீனம் அந்த அளவுக்கு அவரை ஒரு துக்கமுள்ள மனிதனாய், அவன் சரீரத்தில் அந்த நோய் காணப்பட்டாலும் அவன் கிறிஸ்துக்குள்ள பலனாக, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற உறவுல பலசாலியாக இருந்தார். சரீரம் பலவீனம்தான், ஆனாலும் அவர் பலசாலியாக இருந்தார். பவுலை போல ஆண்டவர் அவர் கிருபையை தந்து பலனாய் நிறுத்தியிருக்கிறார். எலிசாவு ஊரார் உறவினர் தெரியும் இந்த பலவீனம் உள்ள மனிதன் சொல்லி. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் மேல இந்த விசுவாசத்தில் கர்த்தரால் கர்த்தருக்குள்ள பலசாலியாக இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பலவீன நிறைந்த ஒரு மனிதனாலே தேவன் மேலே விசுவாசத்தில் பலசாலியாய் வாழ்ந்த, தேவனே எனது ரட்சிப்பு என்ற ஒரு பேருக்கேற்ற ஒரு ஜீவிதமாய் வாழ்ந்து கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நடத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒரு தெய்வ மனிதன். அவருடைய பின்னணியை நாம் தொடர்ந்து பார்ப்போமானால், சாப்பாத் அப்படின்னா, சாப்பாத் ஆபேல் மேகோலா ஊரனாகிய சாப்பாத்தின் குமார். சாப்பாத் அப்படின்னா ஒரு ஜட்ஜின்னு அர்த்தம், நியாயாதிபதி. அவர் தகப்பனார். இன்னும் சொல்ல போனால் ஒரு பண்ணையார், நிறைய நிலங்கள் விவசாயம் உள்ள ஒரு பண்ணையார். 12 ஏர் பூட்டி அந்த விவசாயம் நடந்திருக்குன்னா அன்றைய தினத்திலேயே பெரிய கோடீஸ்வரன், பெரிய பண்ணைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் எலிசா 12வது ஏர் பூட்டினார். தகப்பனார் பண்ணையார், ஒரு ஊரில் கோடீஸ்வரன். ஆனால் அவனோட மகன் எலிசா 12வது ஏரை பூட்டிக்கிட்டு இருக்கிறான், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோ பெரிய பண்ணையார் மகன், அவர் வாரிசாக பண்ணையார் மகங்கிற ஒரு தகுதியை எலிசாவுக்கு கொடுக்க மறுத்துட்டார். ஏன்னா 12வது ஏர் போட்டுறானா, முதல் ஏர் போட்டுற ஒரு பலசாலியாக இருப்பான். அந்த ஏரை அழுத்தி பிடிக்கணும்.
அதுக்கடுத்து ஒவ்வொரு வேரும் ஒன்றன் பின் ஒன்றா 12 ஏரும் உழவடிக்கணும். அந்த அளவுக்கு நில ஆழத்துக்குள்ளே அந்த ஏர் உழவு அடிக்கணும். அப்போ விவசாயங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, அந்த நிலங்கள் பண்படுத்துவதற்கு. ஆனால் ஒரு பலவீனமான மனுஷனால் எலிசா கடைசி ஏரை பிடித்து கொண்டு இருப்பான். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எலிசா போனவன அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. போ இந்த கடைசி ஏர் உனக்காக காத்திருக்குன்னு இருப்பாங்க. இவர் தகப்பனார் ஒரு பலவீனமான பிள்ளையாக இருக்கானே, இவனை ஒரு பொறுப்பில் வச்சு இந்த விவசாயத்தை தன் பிள்ளை பண்ணையார் வாங்குற அந்தஸ்தை கொடுத்து நிர்வாகம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கல. வேலைக்காரன் ஒருவனாக அவன், அதுவும் கடைசி வேலை செய்கிற ஒரு பலவீனமானங்கிறது உழைக்கிறவனுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக எலிசா காணப்பட்டிருக்கிறார். ஒரு பலவீனத்தின் மித்தம் தகப்பனார் பண்ணையார் வாங்குற அந்தஸ்தை கொடுக்க மறுத்தார். ஒரு பலவீனமான மனுஷன்தானே, அவனை கொஞ்சம் அனுசரணையாகவும் நடத்தலை. வேலையாட்களைப் போல அவனும் வேலை செய்கிறவனாய் காணப்பட்டார். இந்த நிலையில காணப்பட்டாலும் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவர் குறைக்கல. சரீரம் பலவீனம், தகப்பனுங்கிற பண்ணையார் மகன்கிற அந்தஸ்தும் கிடையாது. வேலைக்காரன் ஒருவன் எண்ணப்பட்டார். அது வேலைக்காரனை எல்லாரும் பலவீனமான மனிதன் என்று தெரிந்து அவனை எல்லாரும் கடைசி ஏர் பிடித்து உழவடிப்பதற்கு வைத்திருந்தாங்க. இந்த நிலையில காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு பலசாலியாக, தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாக எலிசா வாழ்ந்திருக்கு. அநேக அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் கண்ட மகிமையாக செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு பலனை தரிச்சிருந்ததுனால தான் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சது. இவன் நோயாளியாக இருந்தாலும் கடைசி மரிக்கு வரைக்கும் எலிசா தீரா நோயில தான் மரிச்சிருக்கிறார். அந்த சரீரத்தை கொண்டு அடக்கம் பண்ணும்போது மரித்த சரீரம் உயிரோடு எழுந்ததான். இவன் நோயாளியாக இருந்தாலும் இவனுக்குள் இருந்த விசுவாசம், அந்த தேவ வல்லமை மரித்தவனை உயிரோடு எழுப்பினதான். கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலக பிரகாரமான சொத்து சுகம், நல்ல சுகபலன், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை, அவரோடு இருக்கிற அந்த உறவில், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் ஒன்று இல்லாட்டாலும் ஆண்டவரோடு இருக்கிற உறவினாலே அரிய பெரிய காரியங்களை எலிசா செய்தார். காரணம், அவர் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால. சரீரம் அவருக்கு பலவீனமாக இருந்தாலும் ஆவியில் அவர் பலசாலியாக இருந்து மரித்தவனை உயிரோடு எழுப்ப, குஷ்டரோகி சுஸ்தமாக்க, கொஞ்சம் உணவை கொண்டு அநேகரை போஷிக்கத்தக்கதாக, தண்ணீரையும் அவர் விழுந்த அந்த கோடாரியை மிதக்க வைக்கத்தக்கதாக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, உலக பிரகாரமான பணம், பதவி, அந்தஸ்து, நல்ல சுக பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கீங்களா? அவருடைய உறவுக்குள்ளே இருக்கீங்களா? என் ஆண்டவர் தான் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே இருக்கீங்களா? விசுவாசத்தில் வளர்ந்த மோசையால் பார்வோன் குமாரத்தின் மகன் என்ன சொல்லப்படுவதை வெட்கப்பட்டார். அதனால் அந்த அந்தஸ்தை விட்டு வெளியே வந்துட்டார். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்த துன்பம் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, பார்வோன் குமாரத்தின் மகனுக்கு அந்த அந்தஸ்து வேண்டாம், அனித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம், எகிப்தின் பொக்கிஷை வேண்டாம், அதை விட கிறிஸ்தவத்தின் நிந்தை போதும்னு சொன்னார். இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் எலிசா வாழ்க்கையில் அப்படிப்பட்ட என் தேவன் தான் எனது ரட்சிப்புன்னு சொன்ன அந்த எலிசாவை கர்த்தர் ரட்சகனாக பயன்படுத்தினார். பலருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். இன்னும் அன்றைய தினம் 7000 தீர்க்கதரிசி, பாகாலுக்கு முழங்காத, முத்தம் செய்யாத 7000 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் 12வது ஏர் புட்டி இருந்த அந்த எலிசா மேலே தான் எலியாவை கொண்டு கர்த்தர் சால்வையை போட வைத்தார். நம்மை போல எத்தனை பேர் இன்றைக்கு தேவன் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் பார்த்தீங்கன்னா 7000 பேர் ஒருவேளை பலசாலியாக மற்ற எல்லா விதத்திலையும், ஏன்னா ஆண்டவர் விசுவாசம் உள்ளவங்க தான், அவங்க தீர்க்கதரிசிக தான், அவங்களெல்லாம் தாண்டி 12 ஏறு பூட்டினவங்களை, 11 ஏறு பூட்டினவனை பார்த்து யாரை தேடி வந்திருக்கேன்னு எலியாட்ட கேட்டிருப்பாங்க. எல்லாம் தேடி வந்து எலிசாவை அடையாளம் கண்டு 12வது ஏறு பூட்டின ஒரு பலவீனன் என்று
ஒரு தகப்பனால் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த எலிசா மேலே இந்த எலியா கொண்டு சால்வையை போட்டார். தேவனுடைய விசேஷமான தெரிந்து கொள்ளுது. அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒரு தோல் 18 கம்பளி உடுத்தின அந்த உடையை அணிஞ்சிருப்பாங்க. அதுதான் அந்த தீர்க்கதரிசியின் கேட்கிற அடையாளம். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 12வது ஏரை பூட்டி உழுது கொண்டிருந்த எலிசா மேலே விழுந்த சால்வை போல இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு, உங்களை குடும்பம் புறக்கணித்தாலும், உங்கள் சரீரம் நோயாளின்னு புறக்கணித்தாலும், ஆண்டவரோடு இருக்கிற உறவு, அவர் தந்த வல்லமை, அவர் தந்த வரங்கள், அவர் தந்த மேலான ஆசீர்வாதம், அவருக்குள்ள உறவுகள் இருந்து ஆண்டவரையே நீங்கள் சார்ந்து வாழ்கிற உங்களை அவரால் பயன்படுத்தப்படும் போது பலருக்கு ஆசீர்வாதமாக, என் தேவனே எனது ரட்சிப்பு என்று விலகின வாழ்க்கையை அர்ப்பணித்த எலிசா கர்த்தரால் இரட்சகனாக பயன்படுத்தப்பட்டார். இந்த செய்தியை கேட்குறவங்க வாழ்க்கையில் என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்ற அனுபவத்தில் வாழ்கிற உங்களுக்கு, உலகம் பாத்திரமாக இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், ஏன் சரீரம் கூட உங்களை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எல்லா அதிகார மகிமையும் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். அதனால் எத்தனை 7000 பேர் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் எலிசாவு மேலே விழுந்த சால்வையை போல எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் மேலே கர்த்தர் எலியாவை கொண்டு எலிசாவின் மேலே போட்ட சால்வையை போல கர்த்தர் உங்கள் மேலே அந்த ஒரு அங்கீகாரத்தை, உங்கள் மேலே தேவனுடைய அழைப்பை, உங்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறார். காரணம், என் ஆண்டவர் தான் எல்லாமே எனக்கு என்ற ஒரு உண்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இப்போது உங்களை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எலியாவை ஆசீர்வதித்தவர், எலிசாவை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற வேளை வந்து விட்டது. எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அர்ப்பணித்தவங்க ஏதாவது மனுஷனை பிரியப்படுத்துகிற அந்த மனசாட்சி அவங்க ஒத்து போகாது, ஏற்றுக்கிற மாட்டாங்க. தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உறவு 100% ஆண்டவரோடு இருக்குது. ஆண்டவரை பிரியப்படுத்துறது, ஆண்டவர் மகிமைப்படுத்துறது தான் அவங்க வாழ்க்கையாகவே இருக்கும். எலியாவுக்கு அப்படித்தான், எலிசாவுக்கு அப்படித்தான், மோசைக்கு அப்படித்தான், எல்லா முற்பிதாக்கள் அப்படித்தான், அப்போஸ்தலர் அப்படித்தான். தேவனால் வர்ற மகிமையை நீதியும் தேடினாங்க. அதனால தான் தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு மகிமையானதை செய்தாங்க. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எலிசா எல்லா பலவீனனாக இருந்தாலும் அவன் ஒரு கொடிய துன்பத்தின் வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தினால துக்கம் நிறைந்த மனிதனாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள பலசாலியாக இருந்து அவன் வாழ்க்கையில் கர்த்தருக்குள்ள அரிய பெரிய காரியங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்தி நித்திய மகிமைகளை பிரவேசித்தார். அவர் மரணம் வரைக்கும் சரீரத்திலையும் இந்த பூமியிலே புதைக்கப்படும் போது இன்னொரு சரீரத்தை உயிர்ப்பிச்சதான். யோர்தானில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம், யோர்தான்னா மரணம், அந்த மரணத்தை வென்று யோர்தானில் இருந்து தான் புறப்பட்டு போன அந்த எலியா அதே யோர்தான் கரையிலிருந்து எலிசா ஊழியத்தை ஆரம்பித்து மரணத்தை வென்றவராக மரிக்கும் போது இன்னொரு சரீரத்தை உயிர்ப்பிக்கிற மனிதனாக அந்த பூமியிலே அவர் ஆரம்பிக்கும் போது யோர்தான்கிற மரணத்தில் தொடங்கினார். முடிக்கும் போது மரணத்தை ஜெயிச்சு மற்றவங்களை உயிர்த்தெழ வைக்கிற ஒரு தெய்வ மனிதனாக இயேசுவின் நிழலாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆனால் அவர் பலவீனமான மனுஷன், பலவீனத்தின் துக்கம் நிறைந்த மனிதன். ஆனால் கர்த்தருக்குள்ள அவன் பலசாலியாக இருந்து கர்த்தரையே பிரியப்படுத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நித்திய மகிமைகளை கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வாழுகிற கொஞ்ச காலத்தில் இந்த பூமியில் எந்தெந்த காரிய கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் பாடு சகித்தாலும் துன்பங்கள் சகித்தாலும் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி மகிமையாய் நீ பிரவேசிப்பதற்கு இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையே எலிசா பலவீனத்தை துக்க நிறைந்தவனாக இருந்தாலும் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்ததுனால தான் எலிசாங்கிற பேருக்கு என் தேவனே என்னுடைய ரட்சிப்புன்னு அர்த்தம். அந்த ரட்சிப்பை கொண்ட மனிதனுக்கு தேவனே இரட்சகராக எடுத்து பயன்படுத்தினார். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்காய் இருக்குமானால்
உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அவர் நம்மை பலருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய இரட்சகனாக பயன்படுத்துவார். அநேக மக்கள் விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்துவார். இந்த செய்தியின் மூலமாய் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை என் ஆண்டவர் தான் எல்லாம் என்று 100% தேவனையே சார்ந்து வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் இரட்சகனாக கர்த்தர் பயன்படுத்த, உங்கள் பட்டணம், கிராமம், உலகம் எங்கும் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நீ யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள அர்ப்பணிப்பு இருக்குமானால் எல்லாமே ஆண்டவர் தான், எல்லாமே அவர் தான் எனக்கு என்ற நினைவில் இருப்பீர்களானால், அர்ப்பணிப்பில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை இணையும் பலருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக எலிசாவை பயன்படுத்தி கொஞ்சத்தை கொண்டு அநேகருக்கு போஷிப்பது போல, தண்ணிக்குள் விழுந்த கோடாரியும் ஒரு சாதாரண கொம்பை வைத்து மிதக்க வைக்கிற அற்புதத்தை செய்தது போல, குஷ்டரோகி சுத்தமாக்கிற வல்லமை உடைய பாத்திரங்களாகவும் கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக இன்னும் அநேக அற்புதங்கள், அதிசயங்களை செய்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எடுத்து கடைசி காலை எழுப்புதல் பயன்படுத்துவார். இப்பொழுது ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் எலியா, எலிசா இவர்களை குறித்து அவங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாசம், தேவனுக்காக அவர்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் தேவன் மேல் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் தேவனை சார்ந்ததுனாலே பாதகமான சூழ்நிலையை சாதகமாக்கி சாதனையாளராய் இந்த ஊழியத்தை வெற்றி பெற்று அநேக ஜனங்களை தேவனுடைய ரட்சிப்பை காண வச்சு நித்திய மகிமைகளை பிரவேசித்தது போல எங்கள் வாழ்க்கை உமக்கண்டு அர்ப்பணித்து உடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த செய்தியின் மூலம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிறவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான். செய்ய நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் வரவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தனை பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவ நடத்தில் காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரி. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கார். தேவன் முகத்தை பிரசன்னமாக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா.